குட் ஈவினிங் டீச்சர்ஸ். எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போச்சுது கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அகெயின் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயரில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமாவும் நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரியும் ஹாப்பியாக நிறைய மெமரிஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு ஐ எம் சென்டிங் பிளெஸிங்ஸ் டு யூ. வெரி ஹாப்பி நியூ இயர் அகெயின். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்த்துடலாம். பிகாஸ் இங்கிலீஷ் கொஷின்ஸ் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே அதிகமாக ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் டிட்டர்மினர் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். ஐ cannot கேரி த லக்கேஜ் டேஷ் மோர், ஐ நீட் டேஷ் ஹெல்ப். ஸோ ஐ cannot கேரி த லக்கேஜ் எனி மோர், ஐ நீட் சம் ஹெல்ப். Next question, the dash is on the platform, choose the appropriate articles. So the answer வந்து last one, the luggage is on the platform. The luggage is on the platform. So what is the expanded form for the following? GST. GST வந்து socially நம்ம படிச்சிருப்போம், goods and service tax. Next 74th question, which is 4th question for the day. An consist of 3 parts. அதில் வந்து டாபிக் சென்டென்ஸ் இருக்கும், கன்க்ளூடிங் சென்டென்ஸ் இருக்கும், நடுஸில் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். சென்டென்ஸ்னாலே எதில் தான் வரும்? பேராகிராஃபில் தான் வரும். அந்த பேராகிராஃபில் டாபிக் சென்டென்ஸும் இருக்கும், கன்க்ளூடிங் சென்டென்ஸும் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். நீலகிரி ட்ரெயின் ட்ராவல்ஸ் த்ரூ எத்தனை சர்பென்டைன் கர்வ்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ். ஸோ இது வந்து படித்தா மட்டும்தான் கம்ப்ளீட்லி ஆன்சர் பண்ண முடியும். த ஆன்சர் இஸ் 208 serpentine curves, 250 bridges. So the next question, if I had studied dash the exam. இது வந்து if class question. இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது. ஸோ இதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி if class படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி had studiedனு வந்துட்டு, ஸோ the answer is would have passed. If I had studied, I would have passed the exam. Next question is somewhat very simple question. Find the blended words for the following. Mechanics plus electronics. So, mechatronics. The answer is mechatronics. இதோடைய idiom. Pick out the meaning of the idiom as busy as a hibernating bear. Hibernatingனாலே தூங்குறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. ஸோ being very hungry-யா கிடையாது. Next, being புட்டிங் ஒன் செல்ஃப் இன் அ டேஞ்சர் பொசிஷன் கிடையாது. ரிமைனிங் ஐடில்னால் சோம்பேறியாக இருக்கிறது. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் சிலாபிஃபிகேஷன். சிலாபிஃபிகேஷனில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சிலாபிஃபிகேஷன். நானுமே இப்போ வரைக்கும் சிலாபிஃபிகேஷனில் தப்பு விடுறேன். பட் வி ஹேவ் டு ஃபோக்கஸ், நோ அதர் கோ. சூஸ் த கரெக்ட் சிலாபிஃபிகேஷன் ஃபார் த கிவன் வேர்ட் யூட்டோப்பியா. ஸோ த ஆன்சர் இஸ், யூ வந்து தனியாக வரும், Utopia. UTOPIA, Utopia. The last question for today's thing is, what is the logical sequence of this word? ஃபஸ்ட் எப்போவுமே எல்லாமே எக்லேருந்து தான் வரும். ஸோ த ஆன்சர் டூவில் தான். அப்போ இங்கேருந்து டூவில் ஆரம்பிக்கிறது வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவையில்லாத ஆன்சரை ஸ்ட்ரைக் பண்ணாலே நம்ம வந்து எது தேவையோ அந்த ஆன்சரை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு தடவை ஓட விட்டு போனாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது எதுலேருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர், ஹாவ் அ குட் லைஃப்.